வணக்கம். வக்ரதுண்ட மகாகாய சூரியகோட்டி சமப்ரபா நிர்விக்னம் குருமே தேவ சர்வகார்யேஷு சர்வதா. நம்ம என்ன காரியம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் கணபதியை வேண்டின்னு ஆரம்பிச்சா அது நல்லா நடக்கும். இப்போ பிள்ளையார் சதுர்த்தி வருது இல்லையா, நம்ம எப்படி பூஜை பண்ணலான்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் எப்படி பிள்ளையாரை ரெடி பண்றதுன்னு பார்க்கலாமா? ஒரு புது மண் கணபதியை வாங்கி அதுக்கு புது வஸ்திரம் சாத்தி எருக்கம்பூ மாலை சாத்தி அருகம்புல் வச்சு நம்ம பூஜை பண்ணுவோம். இப்போ பூஜை பண்ணிட்டோம். இப்போ நைவேத்தியம் காமிக்கணும் இல்லையா? சுண்டல், பூரண கொழக்கட்டை, உப்பு கொழக்கட்டை, தேங்காய், பழ வகைகள், வெத்தலை பாக்கு இதெல்லாம் வச்சு நம்ம நைவேத்தியம் பண்ணுவோம். ஏன் பிள்ளையாருக்கு பூரண கொழக்கட்டை பிடிக்கும் தெரியுமா? அதுக்குள்ள இருக்கிற பூரணம் மாதிரியே நம்ம மனசு இருந்தா பரிபூர்ண ஆனந்தம். இப்ப பிள்ளையார் பூஜை பார்த்தோம். இப்ப பிள்ளையார் ஸ்டோரி கேட்கலாமா? ஒரு நாள் பார்வதி தேவி ஒரு மஞ்சள் பொம்மையை பிடிச்சாளா. மஞ்சள் பொம்மையை பிடிச்சதுக்கு அப்புறம் அந்த பொம்மைக்கு தடவி ஊதி உயிர் கொடுக்கறாளாம். அப்புறம் போய் காவலி காத்துன்று நான் குளிச்சுட்டு வரேன்னு சொல்லினதுக்கு அப்புறம் சரி அம்மான்னு சொல்லிட்டு காவல் காக்கும் போது சிவா வழிவிடு 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 பாசமா சொல்லி பார்த்தார். கேட்கவே இல்லையா? ரொம்ப கோவம் வந்துடுத்தான். கோவம் வந்ததுக்கு அப்புறம் அதை பார்த்து நந்தி ஓடி சிவபெருமான்ட்ட சொல்றாராம், நான் இவனுக்கு புரிய வைக்கிறேன் அப்படி சொல்லினதுக்கப்புறம் புரிய வைக்க ட்ரை பண்றாளா, முடியவே இல்லை. அப்புறம் மற்ற பக்தாஸ்லாமும் ட்ரை பண்றா, பிரம்மா விஷ்ணுவும் ட்ரை பண்றா, முடியவே இல்லை. அப்புறம் கடைசியில நந்தி வரா, நந்தியாலையும் முடியல. அப்ப சிவபெருமான் ஒரு க்ஷணம் கூட யோசிக்காம திரிசூலத்தை போட்டாரு. அப்புறம் அவ தலை மேல பட்டு ஹிரம்பா கீழே ஊந்துடுறது. அப்புறம் பார்வதி கோபமா ஆனதுக்கு அப்புறம் காளியையும் துர்கையையும் கூப்பிட்டு எல்லா தேவர்களையும் அழிக்க சொல்லிடுறா. அப்புறம் எல்லாரும் அழிஞ்சு போயிடுறாளா. அப்புறம் எல்லா தேவர்களும் பயந்து சிவாட்ட போறாளாம். அப்புறம் பிரம்மாவால எதுவுமே தாங்க முடியலன்னு சொல்லிட்டு பிரம்மா போய் என்னவா இருந்தாலும் இந்த சின்ன குழந்தைய போய் இப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லினதுக்கு அப்புறம் சிவா சொல்றாரு, என்னால தலை தனியா உடம்பு தனியா இருக்கிறத திருப்பி போடுறதுக்கு எனக்கு சக்தி கிடையாது, அதை எடுக்கிறதுக்கு தான் எனக்கு சக்தி இருக்கு அப்படின்னு சொல்லினதுக்கப்புறம் நீங்க வடக்கு பக்கம் போய் எங்க தலை தனியா உடம்பு தனியா இருக்கோ அதோட தலையை எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லினதுக்கப்புறம் வடக்கு பக்கம் போய் அந்த யானை இருந்தது, அந்த யானை தலையை எடுத்துட்டு சிவா கையில கொடுக்கும் போது அதை ஃபிக்ஸ் பண்ணினதுக்கு அப்புறம் தான் அவர் கணேசனா மாறினார். நீங்க அவர் யானை முகம் வரையும் போது ஓம்காரத்தை குறிக்கிறது இல்லையா, அதனாலதான் விநாயகர் சக்திசாலி அண்ட் புத்திசாலி ஆல்சோ. ஓம் என்னும் பிரணவ ரூபநாயகா உமயவளிம்பாலனே விநாயகா. ஓம் என்னும் பிரணவ ரூபநாயகா உமயவளிம்பாலனே விநாயகா. தேவர் மூவர் போற்றும் வேதநாயகா, தேவாதி தேவனே விநாயகா. தேவர் மூவர் போற்றும் வேதநாயகா, தேவாதி தேவனே விநாயகா. ஓம் என்னும் பிரணவ ரூபநாயகா உமயவளிம்பாலனே விநாயகா.
பூஜை முடிஞ்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன? மூதாகராத மோதகம். பிள்ளையாருக்கு மோதகம் பிடிக்குமோ இல்லையோ, நம்மளுக்கு பிடிக்கும் தானே, நம்ம எடுத்து சாப்பிட வேண்டியதுதான். பிள்ளையார 10th டே வந்து கணபதி பப்பா மோரியா, மங்களமூர்த்தி மோரியா அப்படின்னு செலிப்ரேட் பண்ணிட்டு பாட்டு பாடிண்டு ஸ்லோகம் சொல்லிட்டு போய் கணபதியெல்லாம் கரைச்சிடுவா. எப்படி விநாயகர் கடலோட கரைஞ்சு ஒன்னாயிடுறாரோ அதே மாதிரிதான் நம்மளோட கஷ்டங்களும் கரைஞ்சி போய் நம்ம விநாயகரோட இருக்கிற மாதிரி. ஸோ இந்த விநாயகர் சதுர்த்திக்கு பூஜை பண்ணி ப்ரே பண்ணி பிரசாதம் சாப்பிட்டு நமக்கு பிடிச்ச ஏதாச்சும் ஒரு விஷயம் ஆரம்பிக்கலாமா? ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி.